பாரதிக்கு போன் பண்ணி பாக்குறாங்க. பாத்துட்டு போன் எடுக்கல. என்னச்சு இவளுக்கு? நேத்து ஆதியோட அம்மாவை மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனா, இன்னைக்கு என்னடா வரலையே, என்னச்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க லதா. டென்ஷன்ல ஆதி உட்காந்துட்டு இருக்காரு. காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு போறாரு ஒரு பையன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கரைச்சு வந்து பாக்குறாரு. காஃபி குடிக்காம வச்சிருக்காரு. ஆதி, சார் காஃபி குடிக்காம இருக்கீங்க, ஐயோ எடுத்துட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொன்னாரு பாத்தீங்களா பாரதி கிட்ட. அதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்காரு. ஆதிக்கு ஒரு போன் கால் வருது. உடனே பாரதி தான் கால் பண்றாங்க. அவசரமா எடுத்து பாக்குறாரு. வேற யாரோ கால் பண்றாங்க. அதை பார்த்து டென்ஷனா இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் கேக்குறாங்க. என்னமாச்சு? ஒரு காலையில இருந்து டென்ஷனா இருக்கிற, பாரதி வேற ஆபீஸ்க்கு வரல, என்னடா பிரச்சனையா அப்படின்னு சொன்னோன்னேதான் நடந்த விஷயம் எல்லாமே ஆதி கேசவன் கிட்ட சொல்றாங்க. இது நடக்கும்னு எனக்கு தெரியும்டா, அதனால தானே நான் டென்ஷனா இருந்தேன். இப்போ எதுக்குடா இதெல்லாம் போய் சொன்ன அப்படின்னு கேக்குறாரு கேசவன். இல்லடா, நான் சொல்லக்கூடாதுன்னு தாண்டா சொன்னேன். சூழ்நிலை என்ன அறியாமே நான் சொல்லிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டுடா. பாரதி சாதாரண பெண் இல்ல, அவ குழந்தைக்கு ஒரு அம்மா மச்சாவா. இப்ப சொல்லிருக்க கூடாதுடா ஆதி. இல்லடா, எனக்கும் வேற வழி தெரியலடா, நானும் நினைச்சு பாக்கல சொல்லுவேன்னு. பாரதியோட கேரக்டரே மாறிடுச்சுடா. அம்மாவுக்காக என்ன வேவ பார்த்து கண்டுபிடிக்கணும் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வேலை பண்ணிட்டு இருந்தாங்கடா. அதனாலதான்டா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு, நீ கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்டா, வாடா சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லடா நான் வரல, நீ போய் சாப்பிடு. டேய் மச்சான், முதல்ல வாடா, காலையிலயும் சாப்பிடல, இப்ப மத்தியானம் சாப்பிடலன்னு எப்படி நல்லாவா இருக்கும், வா அப்படின்னு சொல்லி ஆதிய கூட்டிட்டு போறாங்க. லதா கொண்டு வந்த டிஃபனை எல்லாரும் 3 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆதி சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. ஏன் பாரதி கொண்டு வந்தா மட்டும்தான் கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவீங்களா, நாங்க கொடுக்கறதா சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆதி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆதிக்கு மனசே இல்லைங்க. இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அங்க இருந்து எழுந்திரிச்சு வர்றாங்க. ஆபீஸ்க்குள்ள வர்றாங்க. பார்த்தா கேபின்ல பாரதி உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமாயிருது ஆதிக்கு. உள்ள போய் உட்காந்துட்டு ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாரதி வர்றாங்க. பாரதி வர்றதை பார்த்த உடனே லேப்டாப் எடுத்து எல்லாம் வேலை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு ஆதி. சார் அப்படிங்கும் போது, பாரதி நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் சார். நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும் சார். நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது ஆதிக்கு. அதுக்கான லெட்டரை உங்களுக்கு மெயில் பண்ணியாச்சு. நோட்டீஸ் பீரியட் இல்லாத நேரத்துல நான் போறனால இந்த கம்பெனிக்கு எவ்வளவு நான் பே பண்ணுமோ அதை நான் பே பண்ண தயாரா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வராங்க. கரெக்டா அங்க நம்ம கேசவனும் லதாவும் நின்னுட்டு இருக்காங்க. பாரதி வர பாத்துட்டு, ஏ பாரதி, இன்னைக்கு ஏன் பாரதி இவ்வளவு லேட்டா வந்த? ஓ எம்டி உனக்கு தெரிஞ்சவர்னா நீ இப்படிதான் வருவியோ? ஆமா, உனக்கு நான் போன் பண்ணல, ஏன் நீ எடுக்கல? லதா, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஆமா, எதுக்காக நீ வேலையை விட்டு நின்ன, என்ன ரீசன்? அதெல்லாம் தெரியவே நீ உங்களுக்கு தெரியும் லதா. கேஷவ், உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா கேஷவ், ஏன் வேலையை விட்டு நிக்கிறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே லதா பேசும்போது பேக் எடுத்து அங்க இருந்து போறாங்க. பாரதி, ஏ பாரதி பாரதி அப்படின்னு லதாவும் கூப்பிடுறாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க. செம்ம கடுப்புலதான் அங்க இருந்து போறாங்க பாரதி போறாங்க. அப்பதான் அந்த கேபின் டோரை ஓபன் பண்ணிட்டு வர்றாரு ஆதியும். பாரதி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பாரதி போறத பார்த்துட்டு கேசவன் நினைச்சிட்டு இருக்காரு, இப்படி எல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரதி. கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம பாப்பா தமிழை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆதி. தமிழும் வர்றாங்க. வா போலாம் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்ட பாத்துறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரு ஆதி. ஹாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு பாப்பாவும் சொல்றாங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா ஃப்ரெண்டுமா? யாருக்கு ஃப்ரெண்டு? ரோட்ல போறவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் உனக்கு என்னடி பேச்சு, வாடி முதல்ல அப்படின்னு சொல்லி தரன்னு புடிச்சு இழுத்து வண்டி கிட்ட வர்றாங்க. பாரதி கூட்டிட்டு போறாங்க. ஆனா தமிழ் பாத்தீங்கன்னா ஆதிவே திரும்பி பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. வண்டி எடுக்கிறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கிக் பண்ணி பாக்குறாங்க, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. செம்ம கடுப்புல இருக்காங்க பாரதி. அப்புறம் எப்படியோ வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. ஏடி வண்டியில அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆதியவே பாத்துட்டு இருக்காங்க. தமிழ் ஏறுன்னு சொல்றேன் அப்படின்னு தான் ஏறிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆதியவே பாத்துட்டு வண்டியில உட்காந்துட்டு ஆதிக்கு டாட்டா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிடுறாங்க. ஆதியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது வீட்டுல ரூம்ல பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்டு கோவமா உட்காந்துருக்காங்க. மரகத வர்றாங்க. தமிழ் செல்லம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பாட்டி கிட்ட பேசவே இல்ல, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடி ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருக்கீங்க, என்ன அம்மா கூட சண்டையா அப்படின்னு கேக்குறாங்க. 2 பேருமே ஒன்னும் பேசல. என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, நான் சொல்றேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை பூரா சொல்றாங்க. நீ ஸ்கூலுக்கு என் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க, பேச விடலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. தமிழ், என்ன பாரதி குழந்தை இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொன்னோடனே, இவ பேசாம ஆதி கூட இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது. கல்யாணம் நின்னு போனதுல இருந்து அவங்க வீட்டுல செம பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நம்ம அவங்க இதெல்லாம் தலையில வேணாம்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே மரகத சொல்றாங்க. அம்மா சொல்றது கரெக்ட் தானே கண்ணு, இந்த வயசுல அவளுக்கு இதெல்லாம் எப்படி புரியும் பாரதி? ஆமாத்த புரியுது, ஆனா நாம கொஞ்சம் அதை அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொன்னோடனே, ஏமா அப்படி சொல்றீங்க, ஏன் தள்ளி இருக்கணும் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து? இனிமேல் அவருக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அவரு கூட நீ பேசக்கூடாது புரியுதா அப்படின்னு சொன்னோடனே பாரதி சொன்னோடனே அழுக ஆரம்பிச்சிடறாங்க தமிழ். அப்ப மரகதம் சொல்றாங்க, தமிழ் அம்மா சொல்றதை கேட்கணும் பாரதி, நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா சின்ன குழந்தை பாரதி, அவளுக்கு புரியணும்ல, பக்குவமா சொல்லிதான் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்துட்டு மரகதம் அங்க இருந்து போயிடுறாங்க. ஏய், இனிமேல் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கெட்ட கோவம் வந்துரும் எனக்கு, புரியுதா அப்படின்னு சொல்றாங்க பாரதி. தமிழுக்கு செம்ம கோவம் தாங்க. அவங்களும் திட்டிட்டு அழுதுகிட்டே படுத்துறாங்க. தமிழ் அப்படியே உட்கார்ந்த வாக்குல நம்ம பாரதி அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி கண்ணு அசந்துடுறாங்க. திடீர்னு பார்த்தா பைக்ல வந்துட்டு இருக்காரு ஆதி. ஆப்போசிட்ல ஒரு வண்டி வருது. வண்டியில அடிச்சு எப்படி நம்ம வாசு உருண்டு போய் விழுந்தாரோ அதே மாதிரி ஆதியும் உருண்டு போய் கீழே விழுகிறாரு. அந்த கனவு கண்ணோடனே ஆதி அப்படின்னு கத்திட்டு முழிக்கிறாங்க. பாக்குறாங்க கனவு. கடவுளே, இது என்ன, இது கனவு, இது வெறும் கனவாதான் இருக்கணும், ஆதிக்கு எதுவும் ஆயிரக்கூடாது வாசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வருது. எடுத்து பாக்குறாங்க. கேசவன் கால் பண்றாரு. ஹலோ அப்படிங்கும் போது ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பயங்கர அதிர்ச்சி ஆயிருது. பாரதிக்கு நீங்க முதல்ல சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நான் வாட்ஸ்அப் பண்றேன், நீங்க சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு கேசவன். சரின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு எழுந்திரிச்சு போறாங்க. அம்மா, என்னம்மா அழுதுட்டு இருந்த, என்னாச்சு, உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா மாடி? அம்மா என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுறாங்க தமிழ். சரி, நான் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்றாங்க பாரதி. இல்லம்மா, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி தமிழ் 2 பேரும் ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஆயிடுமாமா? இல்ல கண்ணு, ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. நீ அப்பயும் அப்படிதாமா சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வாசு ஆக்சிடென்ட் ஆனப்போ இதே மாதிரிதான் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. நீ சாமி கிட்ட வேண்டிக்கோ, ஆதிக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பாரதி ஆட்டோல போயிட்டு இருக்கும் போதே சொல்லிட்டு இருக்காங்க. வாசு கிட்டையும் சாமி கிட்டையும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க தமிழ். ஆட்டோக்காரனும் என்னமா ஆச்சுன்னு சொல்றாங்க. இப்படி விஷயம் சொல்றாங்க தமிழ். நானும் வேண்டிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாங்க. இதோ பக்கத்துல வந்தாச்சுமா, நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க பாரதி. ரிசப்ஷன்ல வந்து கேக்குறாங்க, ஆதின்னு ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு, எங்க அவருன்னு கேக்குறாங்க. ரூம் நம்பர் 101 வந்து அட்மிட் ஆயிருக்காரு, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. மேடம், அது எங்க இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சைடு லெஃப்ட் போனீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேக வேகமா போறாங்க தமிழ் பாரதி 2 பேரும். வேக வேகமா போறாங்க. ஐசியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கேசவன். இதோட இந்த எபிசோட் முடியுது.